வீட்டில் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விக்ரமோட அம்மா, அக்கா எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அக்கா சொல்கிறாங்க, நான் போயிட்டு வேதா கிட்ட அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கஜா கேட்குறாங்க. சரி எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வேதாவை கூப்பிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து வேதாவோட வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. பெல் அடித்தோடனே வேதா டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போது வந்து காவேரி பார்க்குறாங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாருமே உள்ளே வராங்க. வந்த உடனேயே காவேரியோட காலில் விழுந்து அழறாங்க. விக்ரமோட அக்கா பயங்கரமாக அழறாங்க. எழுந்துருமா எழுந்துரு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுங்கள், எழுந்துருமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. இல்லை என் வீட்டுக்கார் மேலே தான் இவ்வளோ தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என் வீட்டுக்கார் எந்த தப்பும் பண்ண மாட்டார்னு நினச்சேன். ஆனால் அவர் இப்படி பண்ணுவார் நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை நீங்கள் கண்டிப்பாக மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தப்பை உணர்ந்தாலே போதும். என் பொண்ணு நல்லவனு நிரூபிச்சிட்டிங்க, அது போதும். அதை விட எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. சரிம்மா வேதா நீ வீட்டுக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க எல்லாருமே. அப்போ வேதா சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் வீட்டுக்கெலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க. நீங்கள் கூப்பிடுறீங்க, ஆனால் கூப்பிட வேண்டியவங்க யாரும் என்ன கூப்பிடலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படி கிட்ட வராரு. வந்துட்டு குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வைக்கிறாரு. வச்சுட்டு சொல்கிறாரு, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல நான் உண்மையை நிரூபித்து உங்கள் பொண்ணோட நெத்தியில் குங்குமம் வச்சு கூப்பிட்டுட்டு போகணுன்னு, அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. வேதா விக்ரம் 2 பேருமே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. காவேரி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணு நல்லவன்னு நிரூபிச்சிட்டிங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோன்னே ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. விக்ரமோட அக்கா அம்மா எல்லாருமே ஆரத்தி எடுக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னே எல்லாருமே உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போவும் விக்ரமோட அக்கா சொல்கிறாங்க, சாரி வேதா அப்படின்னு சொல்லிட்டு. விடுங்கக்கா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நீங்கள் எத்தனை வாட்டி சாரி சொல்வீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. விக்ரம் வேதா 2 பேரும் பார்த்துக்கிறாங்க.